ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கோயில் கருவறைக்குள்ள குடியிருக்கிற இந்த வராகியம்மா எதுக்காக நேரடியாக உன் வீட்டுக்கு உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு யோசிக்கிறியா? ஏன்னா உன் தாயின் கருவறையில் குழந்தையாக நீ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே உனக்கு என்னுடைய அருளாசிகளை எல்லாம் கொடுத்த பிறகும் இப்போது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கதை பார்த்து பொறுக்க முடியாமதான் உனக்கு விடுதலை கொடுக்கணும், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விடுவிக்கணும்னு முயற்சி செஞ்சு முடிவு செஞ்சு உன்னை தேடி கருவறையிலேருந்து நானே ஓடி வந்துட்டேன். இப்போது போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய உன் வாழ்க்கைன்ற போர்க்களத்தில் நானும் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த வராகியம்மா வாக்கு கொடுத்தேன்னா அது ஒருபோதும் நடவாமல் போகாது. நீ சற்றும் எதிர்பாராத அற்புதமான அழகான விஷயங்களை உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் விதத்தில் இந்த வராகியம்மா நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கையில் தனிமை வர்றதும் தவிப்பதும் மனிதர்களுக்கே உண்டான சாபக்கேடுங்கிறத புரிஞ்சுக்கோ. ஆனால் நீ நினச்சினா அந்த சாபத்தை கூட வரமாக மாற்ற முடியும். தனிமையில் இருக்கிறேன்னு நினச்சி துக்கப்படாமல் தனிமையில் உனக்கான விஷயங்களை யோசித்து வாழ்க்கையை தெளிவாக அமைச்சிக்கக்கூடிய நல்ல முடிவுகளை எடு. தவிக்கிறோமே துன்பத்தில் இருக்கோமே நினைக்காம உனக்கு துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றுவதற்கு என்ன செய்யணும்னு நீ யோசிக்கும் போது யார்கிட்டையும் போய் கெஞ்சாம யாரிடமும் போய் தலை குனிந்து நிற்காம உன் வாழ்க்கையில் தனி ஆளாகவே நீ ஜெயிக்கும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் செஞ்சு முடிப்பேன். இந்த உலகத்தில் நிலையான உறவுன்னு எதுவுமே கிடையாது. உன் நிழலே கூட இருள் வந்துருச்சுன்னா உன்னை விட்டு விலகி போயிடுது தானே. உன் நிழலே உனக்கு 24 நேரமும் துணை இல்லாத போது இந்த உலகத்து மனிதர்கள் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதே. எந்த விஷயமும் கூட இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. இல்லாமல் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ மனசொடைஞ்சு போகக்கூடாது. கையில் இப்போ ஒரு அழகான கண்ணாடி பொருள் இருக்குன்னு வச்சுக்கோ. அது கீழே விழுந்து உடையாத வரைக்கும் அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா வேறு வழியே இல்லை, சரின்னு அதை ஏற்றுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தானே ஆகணும். இப்போது நீ முதல்ல பார்த்து ரசித்தது போல் சந்தோஷப்பட்டது போல் அந்த அழகான பொருளை பார்த்து ரசிக்க முடியாது. உடஞ்சிருச்சுன்னா அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது தானே. அதே போல தான் வாழ்க்கையில் சில நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் உன் மனம் உடைகிற போல நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் பார்த்து கலங்கி போகாமல் அதை ஏற்றுக்க கற்றுக்கோ. கடல் நிறைய மீன்கள் இருந்தாலும் பறவைகள் தன் உணவுக்காக ஒரே ஒரு மீனை தான் கொத்தி சாப்பிடும். அதே போல தான் இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் தன் தேவைக்கு மேலே எங்கிருந்தும் எதையும் எடுத்து சேர்த்து வைக்கிறது கிடையாது. மனிதர்கள் மட்டும்தான் தேவைக்கு மீறியும் 5 தலைமுறைக்குமே சேர்த்து வச்சாலும் பத்தாதுன்னு இன்னும் ஆசைப்படுபவனாக அடுத்தவனை ஏமாற்றி சொத்து சேர்ப்பவனாக இருக்கான். எப்படியும் வாழலாம் நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும். அதை கூட அவங்க ஏதாவது தப்பு செஞ்சு தவறு செஞ்சு சமாளித்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் வாழ்க்கையை இப்படி தான் வாழணும்னு நினைக்கிற உனக்கு எல்லாமே பிரச்சனையாக இருந்தாலும் நீ கவலைப்படாத என் செல்லமே. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் உனக்காக எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சிடறேன். நீ வாழ்கிற இந்த வாழ்க்கையில் இடையில எல்லாரும் உன்னை விட்டு போக தான் செய்வாங்க. எதுவுமே யாருமே இங்கே நிரந்தரம் இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே. அப்புறம் எதுக்காக சில நேரங்களில் சில மனிதர்களை பிரியும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு மனசு நொந்து போகிற? வாழ்க்கையில் எது வந்தாலும் எது கிடைச்சாலும் ஏற்றுக்கோ. எதை நீ இழந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசையும் உனக்குள்ள வளர்த்துக்கோ. எதையும் கஷ்டப்பட்டு தேடாமலேயே எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. உனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளையும் உன்னை தேடி வரும் வாய்ப்புகளையும் இறுக்கமாக பிடிச்சுக்கணும். ஏன்னா தேடாமல் கிடைக்கிற வாய்ப்புகளும் தேடி வரும் வாய்ப்புகளும் ரெண்டுமே வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு முறை தான் வரும்.
அப்படி உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக உன் வாழ்க்கையை முன்னேற்றமாக மாற்றிக்க முயற்சி செய். வார்த்தைகளே இல்லாமல் நீ பேசுனதும், காற்றே இல்லாமல் நீ சுவாசித்ததும், கவலைகளே இல்லாமல் வாழ்ந்ததும் உன் தாயின் கருவறையில் மட்டும்தானே. அப்படி உன் தாயின் கருவறையில் நீ எப்படி நிம்மதியாக வாழ்ந்தியோ அதை போல ஒரு நிம்மதியான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்து தான் கோயிலின் கருவறையிலிருந்து இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்தேன். எப்பவும் யார்கிட்டையும் பொய் சொல்லி பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்காத. ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சி நீ பொய் சொல்லும்போது நீ ஏமாத்துறது அடுத்தவங்கள இல்லை, ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் நிச்சயமாக ஒரு நாளைக்கு உன்னை தலைகுனிய வைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கான திறமையை நான் நிறைய கொடுத்து வச்சிருக்கேன். எப்போதும் அடக்கத்தோடும் பொறுமையோடும் இருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் பேரும் புகழும் பெருமையும் பெற்று சிறப்பாக வாழும்படி இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாத ஆணவமோ அகம்பாவமோ உன் மனசுக்குள்ளே உனக்குள்ளே வரவே கூடாது. எப்போதும் எல்லாரிடத்திலும் நீ எச்சரிக்கையோட கவனமாக நிதானமாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. யாராவது ஒரு வார்த்தை ஏதாவது உன்னை சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க, உன்னையும் தாண்டி உன் மனசை காயப்படுத்துகிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் இருக்குன்னா அவங்க சொன்னதையும் செஞ்சதையும் கடந்து உன் மனசை வலிமையாக்கிக்கிட்டு எதுக்காகவும் கவலைப்படாத காயப்படாத அளவுக்கு நீ தைரியமாக இருக்கக்கூடிய துணிவு உனக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அடுத்தவங்க அவ்வளவு சுலபமாக உன் மனசை கஷ்டப்படுத்திட்டும் காயப்படுத்திட்டும் போகிற அளவுக்கு நீ கோழை கிடையாது என் செல்லமே. உண்மையிலேயே நீ தைரியமான ஆள், நீ பலமுள்ள பிள்ளைங்கிறத மறந்துட வேணாம். இதை உன் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீ எதுக்காகவும் எதை நினச்சும் யாரை நினச்சும் கவலைப்பட வேண்டியது இருக்காதல்லவா. எப்போவுமே நீ யாருக்கும் எவருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம உனக்கு நீயே மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இரு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற வரைக்கும், அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா ஓடிப்போய் ஆளாக நிற்கிற வரைக்கும் எல்லாருமே உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு முறை என்னால் முடியாதுன்னு மறுத்தினா அடுத்த நிமிஷமே உன்னை மறந்து போகக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாக தான் இருக்குது. அதனால் என்ன தடைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். ஒரு கழுகு தன்னுடைய இரை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதன் மீது முழு கவனத்தையும் வச்சு இங்கிட்டும் அங்கிட்டும் வேடிக்கை பார்க்காம அந்த இரையை பிடிப்பதையே இலக்காக வச்சு சரியாக அதை நோக்கி பயணித்து அதை பிடிச்சி சாப்பிட்டு அது நினச்சதை சாதிச்சுக்கிறோம். அதே போல தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதையே உனக்கான குறிக்கோளாக வச்சுக்கிட்டு விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் அந்த கழுகை போல கவனத்துடனும் நீ நினச்சதை சாதிச்சுக்கக்கூடிய ஆளாக இரு. இந்த உலகத்தில் உண்மையான பாசம் வச்சிருக்க மனிதர்கள் யாருமே பிரிஞ்சு போக மாட்டாங்க. அதே போல் அவசரப்பட்டு கோவப்படுற மனிதர்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இருக்கவும் மாட்டாங்க. கண்ணில் விழிகள் இருந்தால்தானே பார்வை இருக்கும். அதே போல் வாழ்க்கையில் நல்ல வழிகளில் நீ போனாதான் உனக்கு வாழ்க்கையும் இருக்கும். முயற்சி இல்லாமல் வெற்றியும் இல்லை, முயற்சி செய்த மனிதர்கள் தோற்றதும் இல்லை. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சில பேரை நீ முக்கியம்னு நினைக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும். யாருமே தேவையில்லைன்னு எல்லாத்தையும் விட்டு விலகி நின்னா உன்னுடைய மன வலியும் வேதனையும் கூட குறைஞ்சு போயிடும் என் செல்லமே. எப்போதும் எந்த விஷயத்துக்கும் யாரையும் எதிர்பார்க்காத ஆளாக துணிஞ்சு தைரியமாக தனித்துவத்தோட எல்லாத்தையும் நீயே செய்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்தினாலே உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகியம்மா நான் நடத்திடுவேன். என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட அந்த விஷயத்தை சிறப்பாக எப்படி செய்கிறதுன்னு ஒரு முறை முயற்சி செஞ்சு பார்த்தீன்னா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். நீ நினச்சது போல காரியம் நடந்துருச்சுன்னா அது வெற்றி. நினச்சது போல் நடக்காத போது அதை ஒரு அனுபவம்னு எடுத்துக்கிட்டு அடுத்த முறை அந்த அனுபவத்தை பயன்படுத்தி சரியாக வேலைகளை செஞ்சு வெற்றி பெற பழகு. வாழ்க்கையை வாழ்வதற்கு அனுபவ அறிவும் வேண்டும், வெற்றியும் வேண்டும் அல்லவா. எப்போவுமே உனக்கு வயசு ஆக ஆக உன் வயசை பொறுத்து மற்றவங்க எல்லாரும் உனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க.
ஆனால் உண்மையிலேயே அவங்க மனசுக்குள்ளேருந்து உனக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகணும்னா அது உன்னுடைய செயலை பொறுத்து தான் இருக்குது. நீ செய்கிற செயல் சரியாக இருக்கும் பட்சத்தில், நீ பேசுகிற வார்த்தைகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் மனிதர்கள் மனசில் உன் மேலே தானாகவே நல்ல அபிப்பிராயமும் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் என் செல்லமே. நீ பெருசாக எதுக்காகவும் என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதில்லை. எப்போதும் உண்மையவே பேசணும், நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கணும், என்கிட்ட இருப்பது எதையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்காம இல்லாததை இன்னும் இன்னும் எனக்கு கொடுங்க, கடன் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையும்னு வேணும் தானே என்கிட்ட கேட்டேன். அப்படி இருக்கும்போது நீ என் கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிற? நீ என்கிட்ட கேட்டதை எல்லாவற்றையும் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். நீயும் அனைத்தையும் கடந்து வர பழகு. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போட்டும். ஆனால் நீ எப்போதும் சரியான ஆளாக, சிறப்பாக உன் செயல்களை செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. வாழ்க்கையில் உன்னை விட நல்லா வசதியாக வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் உன் நிலைமையில் இருந்து உன் கஷ்டத்தில் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்திசாலியாக, இந்த புத்திசாலியாக உன் வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாராலுமே வாழ முடியாதுங்கிறது தான் உண்மை. என்ன நடந்தாலும் நீ தைரியமாக இரு. ஒருத்தருக்கு ரத்தமே வராமல் அவர் மனசை குத்தி காயப்படுத்துவதும், அவர் மனசை நோகடிப்பதும், சத்தமே இல்லாமல் அழுக வைப்பதும், பலமுள்ள ஆளை கூட பலவீனமாக மாற்றுவதும், இப்படிப்பட்ட எல்லா அபூர்வங்களையும் செய்யக்கூடிய உலகத்தின் ஒரே கூர்மையான ஆயுதம்னா அது அன்பு மட்டும்தான். அன்பு வச்சிருக்கவங்க தான் ஒரு நல்லது கெட்டது என்ன ஆனாலும் கண்கலங்கக்கூடியவர்களாக, வருத்தப்படக்கூடியவர்களாக, நல்ல தைரியமான ஆளையும் கூட கோழையான பலவீனமாக பயப்படுத்தக்கூடிய ஆளாக மாற்றக்கூடிய ஆயுதமாக இருக்குது. அப்படிப்பட்ட அன்பை நீ உனக்குள்ளே வச்சுக்கும்போது அது அளவாக இருக்கணும் என் செல்லமே. அன்பை நீ அதிகமாக வச்சுக்கிட்டினா அது உன்னையே பலவீனமாக்கிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால தான் எப்போதுமே எதுவுமே அளவாக இருக்கும்படி பார்த்துக்கோன்னு சொல்கிறேன். கடல் நடுவில் எங்கள் பக்கம் போகிறதுன்னு வழி தெரியாமல் கலங்கி நிற்கிறவனுக்காக அந்த கலங்கரை விளக்கம் இருப்பது போல உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு தெரியாமல் கலங்கி நிற்கும் நேரத்தில் எல்லாம் இந்த வராகி அம்மா என்னை நோக்கி ஓடிவா. தன்னம்பிக்கையோட, தெய்வ பக்தியோட இந்த வராகி அம்மாவை நோக்கி நீ வரும்போது உனக்கு கலங்கரை விளக்கமாய் நான் இருந்து உன்னை வாழ்க்கையில் கரையேற வைப்பேன். அதே போல் நீ நினச்ச விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கும் கொண்டு போய் சேர்ப்பேன். எப்போவுமே கோடாரி வலுவானதாக இருந்தாலும் அது முடிய வெட்டாது. கத்திதானே கூர்மையாக முடியை வெட்டக்கூடியதாக இருக்குது. அதே போல் மரத்தையும் கத்தியை வச்சு வெட்ட முடியாது, அதுக்கு கோடாரியை தான் பயன்படுத்தணும். அப்போ கத்தி எங்கே பயன்படுது, கோடாரி எங்கே பயன்படுதுன்னு உனக்கு புரிய வருது இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது. அதே போல் ஒவ்வொரு மனிதரும் ஒரு தனித்திறமையோட, தனித்துவத்தோடு தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்காங்க. அதனால் உன்னுடைய திறமை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை சரியாக பயன்படுத்தி நீ வாழ்க்கையில் ஜெயிச்சினா உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பேன். தான தர்மம் செய்கிறத பெருசாக பெருமைக்காக செய்யாமல் யாருக்கும் தெரியாமல் மறைவாக மௌனமாக செய்வது தான் அதற்குரிய பலனை உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ செல்லமே.